வெல்கம் டு த ரோஹிணி டிசைனர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்கர்ட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை எப்படி ஸ்டிச் பண்ணதுங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இன்ஸ்கர்ட்டோட 4-6 பார்ட்டில் பெரிய பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த சைடு சின்னதுலேருந்து ஒரு பார்ட்டை எடுத்துக்கோங்க, அதுலேயும் 4 இருக்கும். அதை எடுத்து 2 கிராஸ் சைடையும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்பயுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு 1க்கு 2 தடவை இல்லை 4 தடவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப சரியாக வெட்டியிருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணும்போதே பார்த்துக்கோங்க, வெட்டின பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஒன்று போல் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ 1/2 இன்ச் ஏன்னா எல்லா பக்கமும் தைக்கணும். இதில் 1/2 இன்ச், அந்த அடி பீஸில் 1/2 இன்ச்சுங்கும் போது 1 இன்ச் நமக்கு வந்துடும். ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஒரு ப்ரெஸ் அடி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம தைக்கிறது வந்து நமக்கு வந்து நல்ல தரமானதாக இருக்கணுங்கிறதுனால நல்ல அமுக்கு தையல் மேலே ஒர்க்கு போட்டுக்கோங்க. இதே போல் அந்த சைடையும் கிராஸ் பீஸ் எடுத்து கிராஸ் எக்ரஸையும் ஜாயின் பண்ணி வச்சு அதே போலயே ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், ஒரு அமுக்கு தையல் போடணும். எப்பயுமே வந்து தையல் வந்து ரொம்ப லைக் பண்ணி தைங்க. நீடில் பக்கத்தில் விரல கொண்டு போகாதீங்க. ஸோ கவனமாக தைங்க. ஃபஸ்ட்டு ஒன் கவனம். பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சீக்கிரமாக நல்ல டெய்லர் ஆகலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 ஈவனாக வரணும். ஒரு டெய்லி ஒரு 1 ஹவராவது தைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக ஸ்டிச் லேர்ன் பண்ண, அதாவது நல்லா கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நடு பீஸ் பெரிய பீஸ் எடுத்தோம். லெஃப்டில் 1 ரைட்டில் 1ன்னு சொல்லிவிட்டு அந்த 6 சின்ன பேனலை கிராஸையும் வச்சு ஜாயின் பண்ணி ஒரு பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பேக் பார்ட் ரெடி பண்ணலாம். இப்போ பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பெரிய பீஸ் 1 எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக் வித்தியாசம் கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன், அதே மாதிரி கிராஸையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக இன்ஸ்கர்ட் தைச்சி பழகி அதிலிருந்து சம்பாதிக்க ஆரம்பித்து எவ்வளோ பெரிய லெவலில் போனவங்களாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை நல்லா தைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணவும் செய்ய முடியும். முதல் நமக்குரியது நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி நமக்கு என்ன கலர் வேணுமோ அது கிடைச்சதை போட்டு எடுத்து தைச்சி போட்டுக்கலாம். ஸோ ப்ரெஸ் அடி போட மறந்துடாதீங்க. ஸோ நல்லா அழகாக தைங்க, பொறுமையாக தைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பாட்டிலும் தைச்சிட்டோம். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணணும்னா இதுலேயும் ப்ரெஸ் அடி. ஸோ எவ்வளோக்களவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். தையல் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். தையல் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்கர்ட் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம ஒரு நைட்டி இந்த மாதிரிலாம் தைச்சி பழகிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறக்கும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுலேயும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெஸ் அடி போடுங்க. கையை வந்து நான் பக்கத்தில் வச்சு தைக்கிறேங்கிற மாதிரி தைக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு தைங்க. சிசரை யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் வச்சு அது ரெண்டோட சைட்லேயும் 1 சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி ப்ரெஸ் அடி போட்டுடலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். இதையும் அதே 1/2 இன்ச்சு தான், இதுலேயும் அதே மாதிரி ப்ரெஸ் அடி போடணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டு ரெண்டுக்கும் ஒரு அமுக்கு தையல் போடுங்க.
ஜாயின் பண்ணுங்கள். கீழே எப்போ எல்லா பீஸுமே இதே இது நீங்கள் கிராஸ் பீஸ் இல்லாமல் நேர் பீஸை வந்து இதை தைச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். இதே நீங்கள் கிராஸ் போட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வராது. அதனால் வந்து நீங்கள் தைக்கும் போதே கரெக்டாக பேனலில் இருக்க கிராஸ் பீஸையும் தான் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வராது. இதுலேயும் அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 6 பேனலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து மடித்து தைங்க. அதே மாதிரி கீழே வந்து லைட்டாக பெண்டு வர மாதிரியே இருக்கும் ஜாயிண்ட் இருக்க இடத்துல. கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா சுருக்கம் வராமல் அழகாக நீட்டாக வந்துடும். பொறுமை தான் நமக்கு தையலை பொறுத்த மட்டுக்கும் பொறுமையாக தைக்கணும். கொஞ்சம் தூரமாக மடித்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மடித்து பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2 ஃபோல்டிங், 1/2 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டிங். ஏன்னா நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம். 1/2 இன்ச்சுக்கு வந்து வெட்டி தைங்க. நல்லா பொறுமையாக மடித்து தைங்க. கீழே பாட்டம் வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும். இதில் வந்து நம்ம பிரில் வச்சு தைக்கலாம், வேறு டிசைன் வச்சு தைக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து சாதாரண ஒரு இன்ஸ்கர்ட் தான், அதனால் வந்து இதில் நான் பிரில்லெல்லாம் வச்சு காட்டலை. கீழே இதே மாதிரியே நீங்களும் கொஞ்சமாக மடித்து நல்லா கையால் அமுக்கி விட்டுட்டு மடித்து தைங்க. எந்த இடத்துல எனக்கு வந்து சுருக்கம் வரல. ஸோ நீங்களும் சுருக்கம் வராமல் அழகாக தைங்க, பொறுமையாக தைங்க. இப்போ கீழே முடிச்சிட்டோம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணணும். இப்போ ஸோ அந்த பட்டியை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை 2 கிளாத்தாக வச்சுருப்பேன் நான். ஏன்னா நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அது 2ஐயும் முதல் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது 2ஐயும் முதல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ரிப்பன் மாதிரி நீளமாக வந்துடும். ஸோ அதில் இருந்து அதை மடித்து போட்டு நம்ம ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட 1 இன்ச் மட்டும் கூட வர மாதிரி வச்சு வெட்டிக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்கர்ட்டையும் அளந்து பார்த்துட்டு அதை விட ஒரு 1 இன்ச் மட்டும் வச்சுட்டு வெட்டிட்டேன். ஸோ பேலன்ஸு வேண்டாம் அந்த பீஸு. இதை வந்து வந்து உங்களுக்கு வச்சு தைக்க தெரியாது, அதனால் சைடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தையல் அந்த பட்டி பீஸில் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பட்டியில் எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டேன் பார்த்தீங்களா, 2 மீட்டர் கிளாத்தில், அது மட்டும்தான் இந்த இன்ஸ்கர்ட்டுக்கு வேஸ்ட்டு. ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து 2 மீட்டர் கிளாத்து தாராளமாக போதும். ஸோ இப்போ 2 சைடு கார்னரையும் அதே மாதிரி மடித்து தைச்சிருங்க. இந்த சைடு கார்னர், அந்த சைடு கார்னர் 2ஐயும் மடித்து தைச்சிருங்க. இப்போ நம்ம மடித்து தைக்காத பக்கத்தை இன்ஸ்கர்ட்டோட இன்சைடு உள்பக்கமாக கூடி நம்மளுக்கு நல்ல தையல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த பக்கமாக வச்சு மடித்து தைக்காத பக்கத்தை வச்சு தைக்கணும். பாருங்கள், மடித்து தைக்காத பக்கத்தை தான் நான் வச்சுருக்கேன். வச்சு இதே மாதிரி 2 கிளாத்தையும் ஒன்று மூல வச்சு, அதாவது இன்ஸ்கர்ட்டையும் பட்டியையும் மடித்து தைக்காத பக்கத்தில் வச்சு தைக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ராங் சைடு வச்சு தான் தைச்சிட்ருக்கேன். இதுவும் ராங் சைடு, அதுவும் ராங் சைடு வச்சு ஜாயின் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக தைங்க பட்டி பீஸு. ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் வருதோ கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 2 பட்டியையும் இப்போ வந்து உள்ளே அந்த பிசுறு வர்றது உள் பக்கம் மேலே வர மாதிரி தூக்கி வச்சுட்டு, இப்போ நம்ம மடித்து தைச்ச பக்கத்தை கொண்டு வந்து இன்ஸ்கர்ட்டோட இந்த எஜ்ஜில் உள் பக்கம் ஒளி பரட்டி விட்டு மேலே நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இதை தைக்கும்போது இழுத்து தைக்கக்கூடாது. இழுத்து தைச்சிங்கன்னா இடுப்புக்கிட்ட சுருக்கமாக வரும். ஸோ நீட்டாக பொறுமையாக மடித்து தைங்க. அந்த இதோடது மேல் பக்கம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்கர்ட்டோட உள் பக்கம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் சொல்லித்தரது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தருவேன்.
ஸோ இந்த வேறு மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டேன். ஸோ யூடியூப்க்கு ஒன்று, கிளாஸ்க்கு நேரில் வரவங்களுக்கு ஒன்றுலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் நான் இப்படி தான் கிளாஸ் எடுக்கிறேன், அதே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நல்லா பேக் ஸ்டார்ட் ரிவர்ஸ் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ மேலேருந்து பட்டியை 3.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணுங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பனுக்கு வெட்டு, அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்ஸ் தையல் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அதே 1/2 இன்ச் இதில் வந்து நம்ம சைடு தையல், அதாவது அமுக்கு சைடு தையல் மட்டும் போடுறோம், அமுக்கு தையல் போட மாட்டோம். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அதனால் உள்ள கூடிய 2 தையல் மேலேயே தையல், இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. 2 ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா நம்ம மற்ற எல்லா பக்கமும் அமுக்கு தையல் போட்டிருக்கோம். இதை ப்ரெஷர் பட்டை தூக்கி விட்டு உள்ளே வச்சு போடலாம், இல்லை வேணாமேன்ட்டு நான் இதில் அமுக்கு தையல் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். 2 மெஷர்மெண்ட்டு, லென்த்து போதும், இடுப்பு சுற்றளவு போதும், அவ்வளோதான் இன்ஸ்கர்ட்டு. இடுப்பு சுற்றளவை 8ஆல் டிவைட் பண்ணி 1 இன்ச் கூட்டினீங்கன்னா அதுதான். ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்களும் தைச்சு பாருங்கள். எது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் இந்த கிளாஸ்க்கு பாருங்கள். இன்ஸ்கர்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம அடுத்து என்ன கிளாஸ்ன்னு பார்க்கலாம்.